உங்களை மதிக்க தெரிந்தவர்கள், நேர்மை, நீதி, அன்பு, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக தான் இந்த ராசியின் தத்துவம் என்பது இருக்கின்றது. இது ஒரு உபய ராசியிலே இருக்கின்ற அற்புதமான இந்த தனுசு ராசி என்பது குரு பகவானுடைய ராசியாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நல்லதொரு உயர்ந்த படைப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த பஞ்சாயத்து தலைவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் தகப்பனை மதிக்க தெரிந்தவர்கள், அன்பு ஆதரவுகளுக்கு இணங்க அந்த பாசம் அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பதே இந்த ராசி 9ஆம் இடத்திலே காலபுருஷ தத்துவத்தில் அமையப்பெற்ற ஒரு ராசியாக இருக்கின்றது. இது ஒரு உபயராசி. உபயராசி ஆண் ராசியாகவும் குரு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வலுவான ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசியாக இருக்கின்ற இது தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கின்றது. மிகவும் அற்புதமான இந்த பெரும்பாலும் இதில் இருப்பவர்கள் வாத்தியார்களாகவும் சொல்லிக் கொடுக்க கூடிய ஒரு மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு அன்பு ஆதரவு பெற்றவர்கள் என்பது இந்த ராசியில் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். தொழில் வேலைகளிலே நல்லதொரு உயர்வுகளாகவும் இருக்கின்றார்கள். பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களே உயர்ந்த மனிதர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த மனிதர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாகவும் குருவாகவும் இருக்கக்கூடிய ராசி என்பது குரு பகவானுடைய 9வது காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மங்களகரமான வைகாசி மாத ராசி பலன் என்பது மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் பகவானுடைய நாளாகவும் இருக்கின்றது. ராசி கடகராசியாகவும் லக்கணம் மகர லக்கணமாகவும் நட்சத்திரம் பூசம் 2லும் திதி சுக்லபட்ச சஷ்டி திதியிலும் திதி தெய்வம் செவ்வாய் பகவானாகவும் இருக்கின்றது. கரணம் தைத்தூலை சுக்கிர பகவானுடைய 6-11 என்ற லாபாதிபதி தனுசு ராசிக்கு அவருடைய கரணத்திலே தைத்தூலை சுக்கிர பகவானுடைய கரணத்திலே பிறந்து இருக்கின்ற இந்த அற்புதமான யோகம் கண்ட யோகத்திலும் யோக தேவதை அக்னி பகவானாக இருக்கின்ற அற்புதமான வளம் வருகின்ற இந்த மங்களகரமான வைகாசி மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்காக கிரகங்கள் என்னென்ன செய்ய போகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இது நாள் வரையில் நல்லதொரு உயர்வுகளை கொடுத்து கொண்டிருந்த பஞ்சமசானத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவானும் தற்பொழுது ருணரோண சத்துருசானத்திலே இருந்து உங்களுடைய 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது. 10ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தையும் பார்வை செய்கின்ற குரு பகவானுடைய விரய செலவுகள் என்பது சுப விரயங்களிலே அதிகம் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 2ஆம் இடத்ததிபதி முயற்சி சனாதிபதி சனி பகவான் வீரதீர பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்திலேயே சனி பகவான் மூலத்திரிகனோடியிலே ஆண் ராசியிலே இது ஒரு காற்று ராசி. கும்பராசி. கும்பத்திலே கும்பம் என்பதே கோயிலின் கலசத்தில் இருக்கின்றது. இந்த கும்பராசியும் தனுசு ராசியும் ஒரு ஆன்மீகத்தை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ராசியிலே பிறந்தவர்கள். நீங்களும் ஆன்மீகத்திலேயே அதிக பக்தி உடையவர்கள், தியானம் உடையவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்காக இந்த வைகாசி மாத பலன் என்பது நல்லதொரு மாற்றங்கள். 4ஆம் இடத்திலே சுகஸ்தானம், வீடு, வாகனம், வண்டிகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் பழுதாகி கொண்டு இருக்கின்றது. ஏமாற்றங்கள். சற்று கவனமாக தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் நடைபெறுவதும் தற்பொழுது விரையாதிபதி 5ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராகு பகவான் சேர்க்கை என்பது சற்று ஆரம்பத்திலே வைகாசி 10 தேதி வரையில் ஏமாற்றம், தடை தாமதங்கள், சற்று எதிர்பாராத மாற்றங்களையும் ஒரு சிறு மனக்கசப்புகளையும் கொடுக்கின்றது. வைகாசி 10 தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ராகு பகவானை கடந்து அவர் பஞ்சமசானத்துக்கு செல்கின்ற அமைப்பு என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆனாலும் தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் ருணரோண சத்துருஸ்தானத்திலே இருந்தாலும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றது. வாக்கு ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே வாக்குகளிலே நல்லதொரு மாற்றம், குடும்பங்களிலே நல்லதொரு அற்புதம், அதிசயங்கள், பணம், வருமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. வாயிலே வருகின்ற வார்த்தைகளும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அற்புதமான குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சரராசியை குரு பகவான் ராசிநாதன் பார்க்கின்ற இந்த அற்புதமான வேலை என்பது இந்த வைகாசி மாதத்திலே தனுசு ராசிக்கார நேர நண்பர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதங்களையும் கொடுக்கின்றது. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சற்று பலகீனமாக இருக்கின்றதுனாலே வீடு, வாகனம், வண்டிகளிலே தடை தாமதங்கள், ஒரு சில ஏமாற்றங்கள், வருகின்ற தேவையில்லாத செலவுகள் ஆரம்பத்தில் இருக்கின்றது. வைகாசி 10 தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவான் ராகு பிடியில் இருந்து விலகி செல்கின்ற அற்புதமான மாற்றத்திலே வைகாசி 15 தேதிக்கு பிறகு அற்புதமான ஒரு சில நல்லதொரு யோகங்களையும் கொடுக்கின்றது. ருணரோண சத்துருஸ்தானாதிபதி லாபாதிபதி சுக்கிரம் பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வைகாசி 7ஆம் தேதிக்கு பிறகு போகின்றார். தற்பொழுது பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும்
ஐந்தாம் இடத்திலே பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றார். இந்த சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே நல்லதொரு கடன்கள் வரக்கூடியதும் கிடைக்காத கடன்கள் கிடைக்க பெறுவதும் அற்புதமான ஒரு யோகமாகவும், 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலேயே புதன் சுக்கிரன் இணைவு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு யோகம் என்பதும் ஆரம்பத்திலே இருக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலேயே 2 சுபகிரகங்கள் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பும் மூத்த சகோதரர்களிடமிருந்து சரஸ் ராசியை பார்க்கின்றதுனாலே வெளியூர் சென்று வருவதற்கு, வெளிநாடு செல்வதற்கும், சுற்றுப்பயணங்கள் செல்வதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கிறது. இது வியாபாரம் சம்பந்தப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் துலாம் ராசியை பார்வை சுக்கிரன் புதன் பார்வை செய்கின்றதுனாலே வியாபாரம் செய்பவர்களுக்கும் வேலை தொழில்களுக்காக சென்று வருபவர்களுக்கும் அற்புதமான மாற்றங்களை கொடுக்கின்ற இந்த வைகாசி மாதம் மங்களகரமான மாதமாக பிறக்கப் போகின்றது. தனுசு ராசி என்பதே ஒரு குரு பகவானுடைய ராசி. குருவாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்காக நல்லதொரு மங்களகரமான காரியங்களிலே சென்று வருவதற்கு, அபிஷேகம் காரியங்கள் முடித்து தருவதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி ஆண் ராசியிலேயே வலுப்பெற்று குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே இருந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை தனுசு ராசிக்கு பார்க்கின்றதுனாலே நல்லதொரு தகப்பனார்களிடமிருந்து கிடைக்காத ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய, ஒரு சொத்து பத்துக்களை பெறக்கூடியதும், வருமானங்கள் பெறக்கூடியதும் இந்த காலங்களிலே நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு செல்வதற்கும், ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வருவதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை கேது பகவானிலே விழுகின்றதுனாலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக, தொழில்களுக்காக செல்பவர்களுக்கு நல்லதொரு உபரி வருமானங்கள், அபரிதமான மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் இந்த வைகாசி மாதங்கள் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இந்த தனுசு ராசியிலே 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு கோயில் விசேஷங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களிலே வேலை பார்ப்பவர்களுக்கும் மாற்றங்கள், உயர்வுகளை கொடுக்கின்றது. காரணம், ராசிநாதன் ருணரோன சத்துருஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கின்றது. தன வாக்கு குடும்பஸ்தானத்தை குருபகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே வாக்குகளிலும் நல்லதொரு உங்களுடைய வாக்குக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இந்த வைகாசியிலே கிடைப்பதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்திலேயே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அனைத்தும் பெரியோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜீவ சமாதி சென்று வருவதற்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றம். பூச நட்சத்திரத்திலேயே சந்திர பகவான் சென்று கொண்டிருப்பது, இந்த பூச நட்சத்திரம் என்பது மிகவும் அற்புதமான நட்சத்திரமாக குருமார்கள் சொல்லப்படுகிறார்கள். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை இதை கொடுக்கின்றது. ஆனாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சுக்கிரன் பகவானுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும், சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய ரிஷபராசிக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த வைகாசி 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் குரு சூரியன் 3 கிரக சேர்க்கை என்பது ருணரோன சத்துருதானத்திலிருந்து விரைதானத்தை பார்க்கின்றது. ஆக கிடைக்காத கடன்கள், கொடுக்கக்கூடியது, வம்பு வழக்குகளில் இருந்து நல்லதொரு சுபபோகமான வாழ்க்கை நடத்துவதற்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கின்றதற்கு சுபகிரகங்கள் குரு பகவான், சூரிய பகவானும் ஒளி நிறைந்த கிரகமாகிய இந்த சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் 3 கிரக சேர்க்கை என்பது ருணரோன சத்துருஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வெளிநாடு சென்று வருவதற்கு, பிரயாணங்கள் அதிகமாக செல்வதற்கு, சுபகாரியங்கள் நடத்துவதற்கு நல்லதொரு மாற்றங்களை இந்த நவக்கிரகங்களும் சுப பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான இந்த கோச்சார கிரக பலன்கள் உங்களுக்காக கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களை பற்றி சொல்வதற்கு நல்லதொரு மாற்றங்களிலே வெற்றி வாகை சூடக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியது இந்த காலபுருஷ தத்துவத்தின் பாக்கியாதிபதி 9ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசியில் பிறந்த உங்களுக்காக மங்களகரமான காரியங்களையும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக முயற்சி ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய விரய ஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றதுனாலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலையும் இது நாள் வரையில் நடக்காத காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த வைகாசி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான ஏற்ற உயர்வுகளையும் மாற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்திலே வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களிலே சற்று சரிவுகள் என்பது இந்த வைகாசி 15 தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்கள்
நல்லதொரு அற்புதங்களை கொடுக்கும். வைகாசி ஆரம்பத்தில் சற்று பலகீனமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தாய்மார்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட உடல் கோளாறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கால் சம்பந்தப்பட்ட இடங்களிலே காயங்கள், தடுமாற்றங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் சுகஸ்தானம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு வைகாசி 15 தேதி வரையில் சற்று பலகீனமாக இருக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. எதையும் வெல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் சஞ்சரித்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம், தொழில்களிலே தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை இந்த மாதங்களிலே குரு பகவான் 2 சதுரஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது விரயஸ்தானங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்கள், சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு அமைப்புகளையும் இந்த மாதங்களிலே கொடுப்பார். பல இடங்களுக்கு சென்று வருவதற்கும் தனவாக்கு குடும்பஸ்தானம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு சரராசியாக இருக்கின்றதுனால பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக அங்கு இங்கும் அலைந்து திரிந்து மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே சந்திர பகவான் சரராசியிலே இருந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தையும் பெறுகின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானம் அற்புதமான மாற்றங்களை கொடுக்கின்றது. ருணரோண சத்துரு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்களையும் பெறுகின்றது. ருணரோண 6ஆம் இடத்திலேயே ரிஷவராசியிலேயே குரு, சூரியன், சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய 12ஆம் இடத்தில் விழுகின்றது. இதனால் வரையில் நடக்காத வம்பு, வழக்கு, சண்டை, ஏமாற்றங்கள் அனைத்தும் சுபமாக முடித்து தரக்கூடிய குரு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக அற்புதமான இந்த வைகாசி மாத பலன்கள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிரபஞ்சமும் நவக்கிரகங்களும் கொடுக்க போகின்றது என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.